தங்கமயில் வாகனத்திலே முருகப்பெருமான் முருக ஆலயங்களில் வந்து இன்றைய நாளில் அந்த நல்லூரில் இருந்த கந்தபுராண கலாச்சாரம் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாள் கார்த்திகை திருநாள். அதோட பார்த்தீங்கன்னா குமார ஆலய தீபம். முருக ஆலயங்களில் வந்து இன்றைய நாளில் அந்த சொற்கப்பானை எரிப்பு என்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும் ஆலயத்தினுடைய முன்புற வாயில் பகுதிகளில். அப்படியாக இன்றைய நாளில் நாங்கள் இப்போ நிற்கக்கூடியது வந்து நல்லூர் கந்த சுவாமி ஆலயம். கார்த்திகை நாயனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இன்றைய நாளில் கார்த்திகை திருவிழா சிறப்பாக இடம்பெறும். ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை திருவிழாக்கள் வந்தாலும் இந்த கார்த்திகை திருவிழாவில் வந்து இன்னும் சிறப்பு கூடவாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வெளியால் இருக்கக்கூடிய அந்த சொற்கப்பானை என்று சொல்வார்கள், சொற்கப்பனை என்று சொல்வார்கள். அங்கே தயார் நிலையில் இருக்குது. சுவாமி ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியாலே வரும்பொழுது அது எரியூட்டப்படும். அப்படியாக அங்கு காவோலை தென்னை மூளைகளை இணைத்ததாக அது கட்டப்பட்டிருக்குது. அங்கு ஓம் சரவணபவ என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த நாமத்தை அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இந்த யாழ்ப்பாணத்துக்குரிய அடையாளமாகவே இருக்கக்கூடிய இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய கோபுரம், அழகான அந்த கோபுரம் முருகா எழுதப்பட்டிருக்கக்கூடியது. அங்கே மேலே வந்து அந்த நேரத்தை காட்டக்கூடிய மணிக்கூட இருக்கும். அப்படியாக இங்கே இது தயார் நிலையில் இருக்குது. ஆலயத்துக்குள்ளே சுவாமி வந்து வசந்த மண்டபத்தில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு ஆலயத்தினோட உள்வீதி பகுதியை வலம் வந்ததன் பின்னர் தான் வெளியாலே வருவார். இன்றைக்கு வள்ளி தெய்வான சமேதராக முத்துக்குமார் சுவாமியார் வருவார். இன்றைய நாளில் ஒரு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளமையாகவே கைலாய வாகனத்தில் சுவாமி வெளியாலே வருகின்றவர். இந்த நாட்களில் வந்து கைலாச வாகனத்தில் வருவார். ஆனால் இன்றைய நாளில் அங்கே வசந்த மண்டப பூஜை நிறைவு செய்து கொண்டு சுவாமி வந்து விட்டார். எண்ணத்தில் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தங்க மயில் வாகனத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறார். இனித்தான் ஆலயத்தினுடைய உள்பகுதியை விளம்பர போகின்றார். தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருடம் வந்து இந்த மாற்றத்தை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எதற்காக இந்த மாற்றம் என்பது தெரியாது. அங்கே தீபாராதனை காட்டப்படுகிற அந்த காட்சியை பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தங்க மயில் வாகனத்தில் முத்துக்குமார சுவாமியார் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே விளம் வந்து கொண்டிருக்கின்றார். ஆலயத்தினுடைய உட்பகுதியை விளம்பரார். நீங்கள் அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலே நாங்கள் இந்த வாயில் பகுதியால் அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். பின்னாலே நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு முன்னாலே அங்கே அவருடைய மகன் முருகப்பெருமான் மயிலேறி தங்க மயிலேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி ஒரு அழகிய அலங்காரத்தில் வரார். அருகில் வர விட்டு தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான அந்த அலங்காரம் இருக்கின்ற இந்த நாளில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான முறையில் தங்க ஆடைகள் போன்ற அந்த ஆடைகள் இருந்தது. நான் உள்ளுக்கு வசந்த மண்டப பூஜைகளை பார்க்கும் பொழுது அப்படியாகத்தான் அந்த தோற்றமாக இருந்தது. அருகில் வரும்பொழுது நாங்கள் பார்க்கலாம் எப்படியெல்லாம் அழகாக இருக்கிறார், எப்படி இந்த நாளில் அலங்கார கந்தன் நல்லூரான் வருகிறார் என்பதை பார்க்கலாம். சுவாமி உள்வீதிய வேலம் வந்து இப்பொழுது வெளியால் வர போகிறார். அந்த யாகசால பூஜைகள் எல்லாமே இப்பொழுது இருக்காது. அது திருவிழா காலங்களில் அந்த யாகஜால பூஜைகளை நிறைவு செய்துன்னு சுவாமி வெளியால் வருவார். இன்றைய நாளிலே நேராகவே ஆலயத்தினுடைய உள்வீதிய வேலம் வந்து அப்படியே வெளியால் வரப்போகின்றார். இங்கே நிறைந்த அடியர்களை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்கு இருந்த ஒரு கொடிய இன்றைய காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா, காலையிலையும் சுவாமி விளம்பரம் இருந்தவர் முத்துக்குமார சுவாமியார் காலையிலையும் விளம்பரம் இருந்தவர். இந்த மாவிளக்கு ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாமே அங்கே நாங்கள் தண்டாயுதபாணிக்கு முன்னாலே தண்டாயுதபாணி சுவாமிக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைந்த மாவிளக்குகளை ஏற்றி தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பக்தர்களை வந்து ஆலயத்தின் உட்பகுதியில் காலப்பொழுதிலிருந்து நிறைந்த பக்தர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக இப்பொழுது அங்கே சுவாமி வெளியால் வருகிறார். அந்த சுவாமி வரக்கூடிய அந்த அழகை வந்து நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அழகனாக, குமரனாக, கந்தனாக, வேலவனாக அங்கே முத்துக்குமரன் தங்கமயில் வாகனத்தில் பின்னாலே தங்க கிரீடம் அணிந்தவனாக, அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா தங்க திருவாசியிலே
தங்க ஆடை அணிந்திருக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஆடைகள் கூட தங்க ஆடை போன்ற அழகை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக அவர் அங்கே வந்திருக்கிறார். இப்பொழுது இங்கே வந்து முன்னாலே தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த சொக்கப்பனை எரிப்பு வந்து இடம்பெற போகின்றது. உண்மையாகவே இந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியது நான் அறிந்தளவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஜோதி புலம்பாக தோன்றி அடிமுடி காண்பதற்காக பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அனுப்பியதாகவும் அதன் பின்னர் அவர்கள் அடிமுடி காண முடியாமல் அந்த நிறைந்த ஒரு வரலாற்று கதையை வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த பிரம்மா வந்து போய் சொல்லி திருப்ப வந்தது அப்படியான அந்த வரலாற்று கதைகள் அந்த கதையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கும் என்று வந்து எனக்கு தெரிந்த அளவில் வந்து நான் அப்படி தான் நினைச்சு வச்சுருக்கேன். வேறு எது மாற்றங்கள் இருந்தால் கீழே பதிவு செய்யுங்க. அப்படியாக சிவபெருமானுடைய அந்த அடிமுடி காணாமல் அவர்கள் சென்றத மாதிரி மக்களுக்கும் வந்து சிவன் ஒரு எல்லை இல்லாதவன் அடிமுடி இல்லாதவன் என்பதை காண்பதற்காக இந்த தீவொலியின் மூலமாக அதை புலப்படுத்தி நிற்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் எனக்கு அறிந்த அளவில் இருக்குது. இதன் தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுவோம். அப்படி எதுவும் பிள்ளைகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்கிறோம், கீழே பதிவு செய்யுங்க. இப்படித்தான் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்குரிய காரணம் என்று. அப்படியே அங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆலயத்துக்குள்ளே இருந்து பிரதானமான குருக்கள் இந்த தீபத்திற்கான அந்த தீயை வந்து அங்கே ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தீ வைக்கப்பட்டு விட்டது. இந்த தீ வந்து இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஒளியை தரும். நீங்கள் அந்த காட்சியில் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே கொளுத்தப்பட்ட தீ வந்து அணைந்து விட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே மண் போட்டு அங்கே உள்ளே வைக்கப்பட்ட அந்த விளக்கினை வந்து எடுப்பதற்காக உள்ளே செல்வதற்காக அங்கே மண் போடப்படுகின்றது. உண்மையாகவே அங்கே பிரசன்னா குருக்கள் அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். இங்கே இந்த எரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓலைகளினுடைய இந்த எரிந்திருக்கக்கூடிய இந்த சாம்பல், அந்த எரிந்த பிறகு வரக்கூடிய அந்த விறகு, அந்த கறி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கறிக்கட்டைகள் எல்லாத்தையுமே வீட்டை கொண்டு போய் வீட்டு கூரையில் சொருகி வைக்கிற வளமே இருக்குது. சின்னல இருந்தே எனக்கு அந்த வளமை வந்து வீட்டுக்காரர் சொல்லி தந்தவன். நானும் அப்படி தான் போகிற இடம் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஒரு சின்ன தடியண்டாலும் கொண்டு போய் வீட்டு கூரைக்குள்ளே சொருகி வைக்கிறது. அப்படியாக இங்கேயும் வந்து இது முடிந்ததன் பிறகு எடுத்துக்கொண்டு போவார்கள் தான் நினைக்கிறேன். அது ஏனென்றது வந்து எனக்கு தெரியாது. யாரும் தெரிந்தவர்கள் இருந்தால் கீழே பதிவு செய்யுங்க. அப்படியாக இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இந்த தீ தான், இந்த நெருப்பு தான் அங்கே உள்ளே வைக்கப்பட்டு தீ மூட்டப்பட்டது. பின்னர் அதை வந்து இப்பொழுது இங்கே பிரதானமாக சிவாச்சாரியார் உட்பட ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் அங்கே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. முன்னர் நான் குறிப்பிட்டது போலவே அந்த ஒரு சின்ன துண்டாலும் வீட்டை கொண்டு போகணும், வீட்டு கூரையில் கொண்டே சொறி வைக்கணும் என்ற மாதிரி சொல்லிவிடும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், மக்கள் வந்து அந்த நெருப்போடு இருக்கிறபடியால் மெதுவாக சின்ன சின்ன துண்டுகளாக வந்து இங்கே எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. எல்லாருமே குனிந்து அங்கே எடுக்கிறோம். அது ஏனென்றதை தெரிஞ்சுட்டு தான் தயவு செய்து கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மற்றவர்களுக்கும் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது, நானும் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விஷயம் ஏன் இப்படி செய்யப்படுகிறது என்று. அதனைத் தொடர்ந்து அங்கே சுவாமியார் கோலாகலமாக ஆனந்தமாக அழகாக ஒரு மாலை பொழுதில் வந்து வலம் வருவதற்காக வெளியாலே வந்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுவாமி வந்து மக்களை பார்ப்பதற்காக வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சி ஆனந்தமாக அடியவர்கள் புடை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. ஒரு மாலை பொழுதில் அங்கே முழுவதுமாக தங்கமாக சென்று கொண்டிருக்கின்றார் நல்லூர் முத்துக்குமார சுவாமியார்.
இன்றைய நாள் இந்த கார்த்திகை தீபத்தில் வந்து முருகன் ஆலயங்களில் சிறப்பாக குமாராலய தீபம் என்று இந்த தீபத்தை சொல்வார்கள். அந்த குமாராலய தீபம் தான் இப்பொழுது அங்கே ஏற்றப்பட்டது. இந்த அழகை வந்து பார்த்துருப்பீங்கள். முன்னர் வந்து நான் அழகாக காண்பித்திருந்தேன். அந்த முருகப்பெருமானுடைய அழகு இன்றைய நாளில் அலங்காரம் கூட மிக நேர்த்தியாக ஒரு அழகிய ஒரு இளம் பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா அவருக்குரிய அந்த வர்ணம் அமைஞ்சிருக்குது. இருவருமே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த எழில் கொஞ்சக்கூடிய காட்சி சாதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்றைய நாள் இவருக்கு அணிவித்திருக்கக்கூடிய அந்த மாலை வந்து எங்களுடைய ரதோற்சவத்தின் பொழுது தேரின் பொழுது பார்த்தீங்கன்னா ஆறுமுக சுவாமியார் வரும்பொழுது அவருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலை வந்து அங்கே கீழே வந்து அவருக்கு வந்து அந்த தங்க மாலை வந்து அங்கே அணிவிக்கப்பட்டிருக்கு. அப்படியாக மிக அழகாக இன்றைய நாளில் சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கு. உண்மையாகவே நேரில் பார்க்க ஒரு தத்துருவமாக மெய்சில் இருக்கக்கூடியமான ஒரு அழகில் இருந்தது அவருடைய இந்த எழில் கொஞ்சக்கூடிய அழகு. நல்லூரா என்றாலே அழகு தான். சாதாரணமாகவே முருகன் என்றாலே அழகு தான். அதுக்கு நல்லூர் என்றாலே அழகு, நல்லூர் என்றாலே அலங்கார கந்தன் என்றும் சொல்வார்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். முருகப்பெருமான் வலம் வரும் பொழுது அவரை வரவேற்று அங்கே அவருக்கான ஆளாத்திகள் எல்லாமே அந்த வீதியோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக சிறப்பாக முருகப்பெருமான் வலம் வந்து இப்பொழுது மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த நாளினுடைய இந்த வரலாறு தொடர்பாக அறியலாம். அப்படியாக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரத்தின் உள்ளே இருந்து தீபங்கள் வழிபட்டதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமைய 2025ஆம் ஆண்டு திருக்கார்த்திகை தீபோற்சவ விழா வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இடம்பெறுகிறது. உலகம் முழுவதும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. தங்கமயில் வாகனத்திலே அங்கே வள்ளிதேவ சேனாதிபதியாக இருக்கின்ற முத்துக்குமார சுவாமி சரியாக எம்பெருமானுடைய தேவஸ்தானத்திலே இன்று மாலை அந்த திருக்கார்த்திகை தீபோற்சவம் அந்த சொக்கப்பானை என்று சொல்வதை விட சுக்கற்பனை, சுக்கம் என்று சொன்னால் காய்ந்த தென்னோலை பனை ஓலைகளாலே சுற்றி அடைக்கப்பட்ட அந்த பனைமரத்திலே அந்த நெய்த்தீபம் வைக்கப்பட்டு அந்த தீபம் ஏற்றப்பட்டது. சுவாமி தன்னுடைய வாசலிலே கிழக்கு பிரகாரத்தினுடைய சப்ததள ராஜகோபுரத்தினுடைய வாசலிலே அந்த அழகான தங்கமயில் வாகனத்திலே முருகப்பெருமான் அங்கே பலம் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த தீப தரிசனம் கிடைத்தது. இந்த வெறுமனைய தீபத்தை நாங்கள் பார்க்க முடியாத நேயர்களே, திருவண்ணாமலை தீபமாக நாங்கள் உலக வேர்க்கோட்ட திசையிலிருந்து நாங்கள் தரிசனம் செய்தோம். அந்த தீபம் திருவண்ணாமலையிலே ஓங்கி உயர்ந்து ஒளிபரப்பிய தீபமாகத்தான் நல்லூரிலே நாங்கள் அந்த தரிசனத்தை பெற்றோம். புராண காலம் முதலாக சைவ பெருமக்கள் மகத்துவமும் புனிதமும் பல பண்டிகைகளை கொண்டாடி வருகிறார்கள். அவற்றிலே திருக்கார்த்திகை தீப விழா என்பது முக்கியமானது. கார்த்திகை மாதத்திலே வருகிற ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை தரிசனத்தை நாங்கள் பெறுகிறோம், கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கிறோம். ஆனால் கார்த்திகையிலே வருகிற திருக்கார்த்திகைக்கு மகத்துவம் அதிகம் அல்லவா? கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே கொண்டாடப்படுகின்ற தீபோற்சவம் தான் திருக்கார்த்திகை. இன்று வளமையை விட நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே மாவிளக்கு தரிசனம் ஏராளமானவர்களாலே நிறைவேற்றப்படுகிறது. இன்று காலை அதிகாலையிலே இருந்து நாங்கள் பார்த்தோம். மாவிளக்கு தரிசனம் மிக சிறப்பாக திருக்கார்த்திகை தீபோற்சவ விழாவாக இடம்பெறுகிறது. உண்மையிலே எங்களுடைய நேயர்கள் இந்த நேரலை வாயிலாக
நல்லூரில் இருந்து கந்தபுராண கலாச்சாரம், யாழ்ப்பாணத்திலே இருந்து நடைபெறுகின்ற சைவத் தமிழர்களுடைய உயர்ந்த கலாச்சார பூமியிலே இருந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் வணங்குகிறோம் அல்லவா. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முன்பு பரணி, அதாவது பரணியும் பின்னாலே ரோகிணியும் வருகிறது. நாளைய தினம் சர்வாலய தீபம். சர்வாலய தீபம் மட்டுமல்ல, விஷ்ணு ஆலய தீபம். இன்றைக்கு குமாராலய தீபம். நேயர்களே, நீங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பது நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே நடைபெறுகிற குமார ஆலய தீபப்பலா. கிழக்கு பிரகாரத்திலே இருந்து அந்த தங்கமயில் வாகனத்திலே எங்கள் தலைவன் வலம் வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அங்கே தெற்கு பிரகாரம், மேற்கு பிரகாரம், வடக்கு பிரகாரம், மீண்டும் கிழக்கு பிரகாரத்திலே வலம் வருகின்ற திருக்காட்சியைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தேவியர் இருவரும் பச்சை மாலைகள் சகிதமாக பச்சை வண்ணமயமான திருக்குடை அங்கே தன்னழி பரப்ப பெருமான் கார்த்திகை மாத பூரணே சில காலத்திலே கார்த்திகை நட்சத்திரத்துடன் சில வேளைகளில் பரணியோடும் சில வேளைகளில் ரோகிணியோடும் கூடி வருகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கார்த்திகை திருக்கார்த்திகை நாயகனுக்கு அரகரோகரா அரகரோகரா என்று நாங்கள் வழிபாடு செய்ய பெருமான் மீண்டும் கிழக்கு பிரகாரத்தில் இன்றும் ஆயிரம் அடியவர்கள் செந்நிறை சால்வைகளை அங்கே கட்டிய எங்களுடைய நெல்லை கந்தருடைய தொண்டர்கள் சுவாமியை அங்கே காவி வருகின்ற அந்த அழகான திருக்காட்சி தங்கமயில் வாகனத்திலே முருகப்பெருமான் மீண்டும் அங்கே முருகப்பெருமான் ஆலயத்தினுள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. உண்மையாகவே இந்த தங்க மயில் வாகனம் நேரிலே பார்க்கக்கூடிய உண்மையான மயில் போல இருக்கும். இங்கே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள், சுவாமி எழுந்தருளி வரக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே தனிச்சிறப்புடையது. அப்படியாக தான் நீங்கள் இந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தங்க மயில் வாகனம் கூட ஒரு தனிச்சிறப்பான அழகை கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே சுவாமி மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்ல போகின்றார். அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.